டேய் என்ன ஏன்டா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்ணா? ஏய், உன் அண்ணன் என்கிட்ட சூதாட்டம் விளையாடி 20 லட்சம் தோத்துருக்கான். எங்கடா போன உன்ன? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எங்க அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவன் கண்டுபிடிச்சான், நீங்களாம் செத்துருவீங்க. ஏய், ரெக்கலா பேசுன சங்க எடுத்துட்டு போயினே இருப்பேன்டா. டேய் விட்றா, இல்லை சா வச்சிருவேன். டேய் அவனை அவசரப்பட்டு கொன்றாத. அவனை தினைக்கும் டார்ச்சர் பண்ணாதான் அவன் அண்ணன் வருவான். டேய் விட்றா, சா வச்சிருவேன். அடி. டேய், இதெல்லாத்தையும் அவுத்துட்டு ஓரமா கொண்டு போய் போட்டு வை. சரியா? நான் போயிட்டு ஆளை கூப்பிட்டு வரேன். டேய், எங்கேயும் போயிடாதேண்ணா. சரிடா. வணக்கம். சார்லி எனும் 12 வயது சிறுவன் காணாமல் போய் இன்றோடு 11 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் பணத்துக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக கடத்தப்பட்டாரா போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் சிறுவனின் அண்ணனின் நண்பர்களான குரு மற்றும் தீனாவை போலீசார் தேடிக்கொண்டு வருகின்றனர். இவர்களை பற்றி தகவல் தெரிந்த காவல்துறையினரிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ கார்த்தி, நான் அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நைட் நீ கூட வீட்டில் ஸ்டே பண்ணான்னு வச்சுக்கோயேன், லீவ் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வரும்போது ஏஜ் கூட்டிகிட்டு வா, சரியா? ஆ ஓகே. டேய் என்னடா ஏஜி, நீ மட்டும் வந்திருக்க, கார்த்தி வரல? இல்லை கார்த்தி வரலடா, அவன் நைட் தான் வருவான். அதனால இப்போ ரூமுக்கே வந்துட்டேன். சரி ஓகே, உள்ள வா. ம், ஆமாம், ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னியே. அது ஒன்றும் இல்லைடா. தோ இதான் சார்லி போர்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சிடுற, அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த கேமோட ரூல்ஸ் சொல்கிறேன், சரியா? இந்த போர்டு என்னன்னா, இறந்து போனவங்களை வச்சு கேம் விளையாடுவாங்க. இப்போ கூட சொல்கிறாங்களே ரீசெண்டாக நியூஸ்லலாம், சார்லி பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவன் இறந்தானா இல்லையான்னு தெரில, பட் இன்னைக்கு நைட் அவனை வச்சு தான் விளையாட போகிறோம். ஓகே ஓகே. ஆமாம், இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே. ஃபேக்கா இல்லையானு இன்னைக்கு நைட் தெரிஞ்சிடும். கார்த்தி வந்தோடனே விளையாடி பார்ப்போம்ல, அப்போ தெரியும். ஓகே. ஆமாம், இது எங்கே கிடைச்சிது? அங்கே ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க, அங்கே மண்ணில் இருந்தது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்.
இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நல்ல பேய்னா பென்சில் எஸ்ஸில் வந்து நிற்கும், அப்படி இல்லைன்னா பென்சில் மூவ் ஆகாது. ஆனால் பேய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நல்ல பேயா கெட்ட பேயான்னு கேட்டால் எஸ் இல்லைனா நோ அப்படின்னு சொல்லும். நல்ல பேய்னா குட் ஸ்பிரிட், கெட்ட பேய்னா பேட் ஸ்பிரிட். என்னமோ சொல்கிற, இதெல்லாம் ஃபேக்குடா, எங்கே கேட்குற? டே ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா, அப்போ தான் தெரியும். சரி ஸ்டார்ட் பண்ணு. ரெடி? சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? சாரிடா, அதான் வரலையே, என்ன பண்ணுறது? வா போய் தூங்கலாம். சரி வா போகலாம். டேடே இங்கே வந்து பாருங்கடா, எஸ்ல வந்திருக்கு. ஷிட். டேய் ஃபேன் காத்துல வந்திருக்கும்டா. இதெல்லாம் போயிட்டு நம்பிட்டு எடுத்து விடா ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், லாஸ்ட் சான்ஸ்டா கார்த்தி, ட்ரை பண்ணலாம்டா. ஈவினிங் ட்ரை பண்ணலாம். நீ இல்லைன்னு சொன்னா விடவா போற? ஏதோ பண்ணு. மறுபடியும் தேங்க்ஸ்டா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? சொன்னேன்ல ஃபேக்னு சொன்னேன். சார்லி சார்லி நீ நல்ல பையன் கெட்ட பையன்? என்ன இது கெட்ட பேய்னு சொல்லிச்சு? செத்தம். சார்லி சார்லி நீ எங்களை கொண்டுடுவியா? டேய் யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்கடா. பயந்தாங்கோலிங்களா? டேய் டேய் வெளியே யாரும் இல்லை, கேட் வேறு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது, வந்து பாருங்கடா. டேய் என்னடா நீ வா. நீ கதை ஓப்பன் பண்ணு. டேய் என்னடா ஓபன் ஆகல? என்னது ஓப்பன் ஆகலையா? போச்சு, எல்லாம் போச்சு போ. சரி வாங்க கேமை கண்டினியூ பண்ணுவோம். மச்சான் என்னடா தேடுறீங்க? மச்சான் ஒரு பென்சிலை காணோம்டா. இங்கே தானே இருந்துச்சு, காணுமே. மச்சான் உன் மூஞ்சில இருக்குடா. பண்றது டேய் போயிடுச்சுடா. டேய் மச்சான் இதோ இருக்குடா பென்சிலு. என்னடா த்ரில்லே இல்லை? லைட் ஆஃப் பண்ணாடா த்ரில்லே இருக்கும். வா. லைட்டே ஆஃப் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன கேண்டில், இன்னும் த்ரில்லாக இருக்கும். டேய் 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 ஏன்டா டேய்?
டேய் எதுக்குடா கேண்டல் அனுப்பிச்ச? டேய் மச்சான் லைட் ஆன் பண்றா சீக்கிரம். சரி சரி சீக்கிரம் ஆன் பண்றா. இருட்டில் எப்படிடா கேம் விளையாட முடியும்? லைட் ஆன் பண்ண இவ்வளோ நேரமா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சுவிட்சை காணோம்டா, தேடிட்டு இருக்கேன். என்னது சுவிட்சை டேய் காணோமா? மொபைல் ஃபிளாஷையாவது ஆன் பண்றா நீ ஃபர்ஸ்ட். இருடா ஃபோன் எடுத்துக்கிறேன். டேய் என்னடா என் வீடு மாதிரி தெரியல. டேய் இங்க எப்படி வந்தோம் நம்ம? எப்படி வெளியே போறது? டேய் மச்சான் கதவை திறடா, முத வெளியில போணும்டா. டேய் இற டேய் வாங்கடா, கை பிடிச்சுக்கோங்கடா. டேய் ஏஜி கைய புடுறா. என்னடா இது? டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா, கதவை கண்டுபிடிச்சிட்டேன் மச்சி. டேய் என்னடா எதுவும் பேச மாட்டீங்க? ஆமா இது என்ன ரூமு? டேய் பேசுங்கடா, எங்கடா இருக்கீங்க? யாரும் இல்ல. டேய் மச்சான் டேய் போலாம்டா, டேய் வாங்கடா டேய். ஏய் போலாம்டா. டேய் என்னடா யாருமே இல்லடா டேய். டேய் மச்சான் ஏஜி அரவிந்த் எங்கடா? டேய் இதா பேசுங்கடா. டேய் ஐயோ போச்சுடா, தனியா மாட்டிக்கிட்டோம். ஐயோ போச்சு, இங்க இருந்து எப்படியா போய் ஆகணுமே. அரவிந்த், கார்த்தி, என்னை விட்டு எங்கடா போனீங்க? டேய் டேய் மச்சான் எதுவும் ஆளே இல்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆள் இல்ல. அப்பாடா, அப்பாடி, உங்களுக்கு உங்களை இடம் ஆகலையே. இரு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியில போகணும், அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி வா போலாம் வா. டேய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், வா உள்ள போலாம். நம்ம எப்படி இங்க வந்தோம்? டேய் என்னடா இது, என் வீட்டுல செருப்புலாம் இருக்கு. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்கடா. பயந்தாங்கோலிங்களா? டேய் நான் இங்க இருக்கேன். வெளிய யாரும் இல்ல. கேட் வர ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுதுடா, வந்து பாருங்கடா. டேய் தாப்பல் போடுறா. ஆ. டேய் என்ன ஓப்பன் ஆகல? என்னது ஓபன் ஆகலையா? போச்சு, எல்லாம் போச்சு போ. இப்போ ஞாபகம் வருது, நான் அன்னைக்கு வெளியே பார்க்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்னல, அது பேய் இல்லை, நாம தான்டா. அப்போ நம்ம பாஸ்ட்ல இருக்கோமா? ஆமா, இப்போ கரண்ட்டுக்கு போகணும்னா அந்த கேட்லேருந்து வெளியே போகணும். அந்த பேய் வீட்டுக்கு போய் கரெக்டான கதவை திறக்கணும். இப்போ தெரியுது. சரி வா வா. சார்லி, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி தொலை பண்ற? உனக்கு தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசு. எங்களை ஏன் இப்படி பண்ற? நாங்க என்ன பண்ண நீ எங்களை விடுவ? என்னைய கொன்ன அந்த தீனா குருவை கொடுத்தா விடுறேன். யார் அந்த 2 பேரு?
ஓ அந்த நியூஸில் வந்தவங்களா? ஆமாம், நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன், எங்களை விட்டுரு. விட்டுறேன். அண்ணா 2 பசங்க இங்கே சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்கள பார்த்தீங்களாண்ணா? இல்லைம்மா, இப்போ வரதில்ல, இப்போ பார்க்குறதில்ல. வெளியே எங்கேயாவது விசாரிங்க. ஹலோ. டேய் மச்சான், அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அப்படியே மச்சான்? இங்க ஒரு ஏரிக்கரை பக்கத்துல தான்டா இருக்காங்க. வந்தனா பிடிச்சிடலாம். சரிடா சரிடா சரிடா, நாங்கள் போகிறோம்டா. வா. டேய் ஆமா, அடுத்து என்ன சம்பவம் பண்ண போறோம்? தெரிலடா, பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். இதோ இருக்காங்கடா. குரு தீனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு. சார்லி கொண்டவங்க நீங்கள் தானே? உனக்கு எவன்டா சொன்னா? நீங்கள் கொண்டவன் இப்போ பேய வந்து எங்கள் உயிர் வாங்கிட்டு இருக்கான். சூதாட்டத்தில் தோற்று போனதுனால தானே நீங்கள் அவனை கிட்னாப் பண்ணீங்க. தோற்று போன அன்னைக்கு அவன் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த விஷயம் அவன் தம்பிக்கும் உங்களுக்கும் தெரியாது. அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். மச்சான் கிடச்சிச்சுடா. அதான் நீ மாட்டிக்கிட்டே செல்லம், உங்ககிட்ட இருந்து கந்துட வேண்டியது தான். இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்களை அடிச்சு இழுத்துன்னு போறேன். அடிங்க. யாரா அவன் ஜோக்கரு? ஏய் யார்கிட்ட? எங்களே அடிக்கிறியா நீ? யாரும் யாரும் அடிக்கிற? டேய் டேய் எழுந்துடா. டேய் இந்த இடம் ஞாபகம் இருக்கா? அப்பாடி, எப்படியோ கரண்ட்டுக்கு வந்துட்டோம்டா. ரொம்ப சந்தோஷப்படாரா, உன்னால நிறைய போட்டுட்டோம். செத்து போயிருப்போம்டா. கூகுள் மேப்பையாச்சும் நாங்கள் பார்த்து போயிடுறோம். எங்களை விடு. ஏஜி, நீ மட்டும் இங்க இருந்தா என்ன பண்ண போற? வா போலாம் வா. ஓகே. பதினோரு நாட்கள் முன்னால் காணாமல் போன சார்லி எனும் சிறுவன் சார்லியின் அண்ணனின் நண்பர்களான குரு மற்றும் தீனாவால் கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். குரு மற்றும் தீனாவை காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை நேரலையில் காண எம்ஜே தமிழ்நாடு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். செய்தியாளர் மோனிஷுடன் ஒளிப்பதிவாளர் குட்டி பிரவீன். எல்லா பிரச்சனையும் இந்த போர்டால தான். இதுக்கு எரிச்சிட வேண்டியதுதான்.
எங்க பேர் சிரிக்கிறான்டா. டேய் கலை ஆக்ஷன். திரும்பிக்கோ. இது சேர்ந்து ரெக்கார்ட் ஓடிதான் இருக்குது. ஆமா ஓடிதான் இருக்குது இப்ப.